இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் தான் அது வந்து அஃபிஷியலாக அது பேசப்படும். ஆனால் அந்த ஒரு இந்த எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு அந்த தொடர்ந்து இந்த ட்விட்டர் பதிவுகள் தொடர்ந்து இந்த கருத்துக்கள் இடம்பெற்று வருவதால் தான் இந்த சர்ச்சை வந்து எழும்புது. அது அநேகமாக ஓரிரு நாட்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம்னு கருதப்படுகிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இது வழங்கப்பட்டிருப்பது வந்து மற்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணாத தமிழக வெற்றி கழகம், இந்த 5000 ரூபாய் என்பது ஒரு தோல்வி பயத்தாலும் இந்த தமிழக வெற்றி கழகம் களத்தில் இருப்பதாலும் தான் இந்த உரிமை தொகை திட்டத்தை ஒரு பயத்தில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது இந்த தேர்தல் களத்தில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல பாஜகவை தான் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள். தன்னை, அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களோடு இணைத்து நடிகை திரிசாவை அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிறார். எல்லா தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தன்னை, அதாவது அதில் ரொம்ப நுட்பமானது என்னன்னா, தன்னை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறார் நயினார் நாகேந்திரன். அப்போ தன்னோடு நடித்த நடிகையை அவமானப்படுத்திருக்காங்க சினிமா உலகத்தை. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கலை. மற்ற எங்கள் தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் கூட வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் பாஜக தலைவரை கண்டிப்பதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு தலைவர் தான் விஜய். இவர் வந்து மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு கண்டிக்க மாட்டேங்கிறாப்லையா? அதுக்கு என்ன சார் பண்ணி நினைக்கிறீங்க? ஒரு ஜனநாயகன் திரைப்பட விவகாரமா இருந்தாலும் சரி, அல்லது மத்திய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு அவரே சேலம் பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்றாரு, நாங்கள் மாநில அரசை தான் நாங்கள் எதுக்குறோம், இப்பவுமே மத்திய அரசை நாங்கள் வந்து கண்டிச்சு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு பதில். அது ஏற்புடையதான் அந்த பதில்? இல்லை, இது வந்து எப்படின்னா தப்பித்துக் கொள்வதற்காக, எஸ்கேப் ஆகுவதற்காக அவர் வந்து சொல்கின்ற பதிலாக தான் இருக்கும். நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஏன் பாஜக தான் கொள்கை எதிரின்னு ஏன் சொல்லணும்? நீங்கள் ஒரே ஸ்டாண்டில் இருங்க. எனக்கு வந்து நான் திமுக ஆட்சியை தான் நாங்கள் அகற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஆனால் வந்து பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு எதற்காக சொல்ல வேண்டும்? அதான் என்னுடைய கேள்வி. இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா பாஜகவை எதற்காக நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க? இந்த கேள்விக்கு அவர்கள் யாராவது பதில் சொல்வார்களா? அப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒரு கிளை அமைப்பு தான் தாவேகா என்பதை மறைப்பதற்காக, அதை மடைமாற்றம் செய்வதற்காக அவர் அந்த மாதிரியான ஒரு உத்தியை கையாளுறாங்க. இப்போ இதுவரை கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாஜகவினுடைய எந்த கொள்கையை எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தியிருக்காரு? கொள்கையை கூட விடுங்க, தனிப்பட்ட முறையில் தன்னை அவமானப்படுத்தினாங்க நடிகையை வச்சு, அதுக்கும் நீ கண்டிக்கலை. பல கோடி ரூபாய் தன்னை நம்பி முதலீடு போட்டிருக்கிறாங்க. ஜனநாயகன் படம், திரைப்படம், பல கோடி ரூபாய். அந்த படம் வந்து முடக்கம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து தணிக்கைத்துறை தான். தணிக்கைத்துறை மேல்முறையீடு செய்து, தணிக்கைத்துறைங்கிறது இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எத்தனையோ ஜனநாயக அமைப்புகளில் வந்து நீங்க வந்து பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அதுல ஒரு அமைப்பு தான் வந்து தணிக்கைத்துறையும். அந்த தணிக்கைத்துறைக்கு பின்னாடி பாஜக இருக்கு. அல்லது தணிக்கைத்துறையை கூட கண்டிப்பதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. அப்ப பாஜகவை பத்தி அவர் பேச மாட்டாரு. பாஜக என்ன வந்து நீங்க வந்து அடி அடிச்சாலும் அவர் பேச மாட்டாரு. அதற்கு அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கொண்டதன் அடிப்படையில் இவர்களை இயக்குவதன் அடிப்படையில் அவர் அமைதியா இருக்கிறாரு. சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அவர் பிஜேபியோட ஒரு நோக்கத்தோட தான் அவர் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதுல உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மறைமுகமா இல்லைங்க, நேரடியாகவே பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவர் இருக்கிறாரு. அதுல மறைமுகமா எதுவுமே இல்லையே. வெளிப்படையா அவர் வந்து அவருடைய பேச்சு எல்லாமே வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு அல்லது திமுகவை வந்து அவர் அவமானப்படுத்துவதில் தான் அவர் கவனமா இருக்கிறாரு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசை போல அதிகாரமுள்ள அமைப்புகளா மாநில அரசுகள்? ஆனா அவர் வந்து ஒண்ணுமே